கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் டாஸ்மாக் கடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் புகைப்படத்தை வைத்த விவகாரம் தொடர்பாக பாஜகவினர் மீது கோட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேலும் ஒருவரை கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரின்ஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரின்ஸ், இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தெரிவித்த நிலையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை நேற்று முன்தினம் பாஜக தலைவர் அண்ணாமலை முற்றுகையிட முயன்றபோது அனைவரும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் சிறை வைக்கப்பட்ட நிலையில் மாலை 6 மணி ஆகியும் அவர்களை விடுவிக்காமல் சட்டத்திற்கு புறம்பாக தங்களையும் மகளிரையும் அடைத்து வைத்திருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் இதை வலுப்படுத்தும் விதமாக மாநிலம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளில் தமிழக முதலமைச்சரின் புகைப்படத்தை பாஜக மகளிர் அணியினர் வைக்க இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்த போராட்டம் ஓரிரு நாட்களில் நடைபெறும் எனவும் தேதி அறிவிக்காமல் இது நடத்தப்படும் எனவும் தெரிவித்திருந்த நிலையில் தமிழகம் முழுவதும் நேற்று பல்வேறு பகுதிகளில் பாஜக மகளிர் அணியினர் முதல்வரின் புகைப்படத்தை டாஸ்மாக் கடைகளில் வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ரயில்வே நிலையம் அருகே செல்லும் பகுதியில் அமைந்துள்ள அரசு டாஸ்மாக் மதுக்கடையில் பாஜக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி உமாரதி ராஜன் தமிழக முதலமைச்சரின் புகைப்படத்தை இன்று அந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை முன்பு வைத்து அந்த படத்திற்கு திமுக துண்டையும் அணிவித்துள்ளார். இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் திமுகவினரிடையே இது கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து இளைஞரணி தலைவர் மற்றும் திமுக நிர்வாகிகள் கோட்டார் காவல் நிலையத்தில் தமிழக முதலமைச்சர் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் கலவரத்தை தூண்டும் விதத்திலும் இந்த மாதிரி புகைப்படத்தை வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரை தொடர்ந்து பாஜகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் நாகர்கோவில் மாநகர வடக்கு மண்டல துணைத் தலைவர் செண்பக வடிவு என்ற ராணியை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கைதை தொடர்ந்து கோட்டார் காவல் நிலையத்தில் ஏராளமான பாஜகவினர் திரண்டு வருகின்றனர். அதே சமயத்தில் திமுகவை சேர்ந்தவர்களும் ஏராளமானவர் அங்கு திரண்டுள்ளனர். தொடர்ந்து இருதரப்பினரும் வந்ததை தொடர்ந்து போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் மற்ற நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபர்கள் மீதும் விசாரணை நடத்தி அவர்களை தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.